அனைவருக்கும் வணக்கம். விஜய் தனியாக போட்டி போடுவதாக அறிவித்துள்ளார். கூட்டணி இல்லாமல் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தல், வேட்புமனு தாக்கல், வாக்கு எண்ணிக்கை தேதிகள் எல்லாம் அறிவித்தாகிவிட்டது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக மொத்தம் 26 கட்சிகள் கொண்ட கூட்டணியை அமைத்துள்ளது. 2ஆம் முறை ஜெயிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஸ்டாலின் காய் நகர்த்துகிறார். மறுபக்கம் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக கூட்டணி முடிவாகியுள்ளது. அடுத்து வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி சீமான் தனித்து நிற்கிறார். தனித்து விடப்பட்டிருந்த பாமக ராமதாசும் சசிகலாவும் கூட கூட்டணி அமைத்து விட்டார்கள். ஆட்சியில் பங்கு தருவோம் என்று கூறியும் எந்த கட்சியும் விஜயுடன் சேரவில்லை. மிகவும் எதிர்பார்த்த காங்கிரஸ் கூட திமுகவுடன் சென்றுவிட்டது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தீய சக்தியாகவும் ஊழல் சக்தியாகவும் பாசிச கட்சியாகவும் விஜய்க்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் மட்டும் புனித கட்சியாக அவரது கண்களுக்கு படுகிறது. அது என்ன லாஜிக்கோ தெரியவில்லை. என்டிஏ கூட்டணிக்கு கூட விஜயை பாஜக அழைத்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. கூட்டணி அமையாததற்கு விஜயை எளிதாக அணுக முடியவில்லை என்பதும், தாவேகாவின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளின் எதிரும் புதிருமான போக்கும் தான் காரணம் என்று பரவலாக பேசப்படுகிறது. டிடிவி தினகரன் கூட விஜயை சந்திக்கவே முடியவில்லை என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் விஜய் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அந்த கூட்டணி இந்த கூட்டணி என பொய் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். தாவேகா எந்த டீமிலும் இல்லை, மக்கள் டீமில் தான் இருக்கிறது என தெரிந்ததும் வேறு என்ன அவதூறு பரப்பலாம் என யோசித்தனர். தாவேகா தலைமையில்தான் ஆட்சி அமையும் என முன்பே சொல்லிவிட்டோம். அதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் தனியாகத்தான் நிற்கப் போகிறோம் என்று தெளிவாக கூறியுள்ளார். இப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காணப்போவது தமிழகத்தில் விவாத பொருளாகி உள்ளது. வேட்புமனு தாக்கல் தொடக்க தேதி மார்ச் 30, கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. இதற்குள் விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் தாவேகா எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது என்ற செய்தி தினமும் ஊடகங்களில் வருகிறது. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு ரொம்பவும் அவசரப்படுகிறார் என்றே தோன்றுகிறது. 2026 தேர்தலை கட்சியை பலப்படுத்தவும், 2031 தேர்தலை தான் முதல்வர் ஆவதற்காக திட்டம் போட்டிருந்தால் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் என்று விஜய் பேசியது போல தாவேகா தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கும் ஓட்டு வாங்கவும் விஜயைத்தான் நம்பியிருக்கிறார்கள். விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருந்தால் அது ஒரு பலமான கூட்டணியாக இருந்திருக்கும். அல்லது காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகளை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்திருந்தாலும் கூட்டணி வலுவானதாக இருந்திருக்கும். இந்த கூட்டணிகளில் ஏதாவது ஒன்று சாத்தியமாகி இருந்தாலும் விஜய் முதல்வராகவோ துணை முதல்வராகவோ ஆவதற்கு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு தனியே நின்று ஜெயித்து ஆட்சி அமைப்பேன் என்பது அதீத நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸில் எடுக்கப்பட்ட முடிவாக தெரிகிறது. கூடும் கூட்டத்தை வைத்து விஜய் தப்பு கணக்கு போடுகிறார். ஆந்திராவில் சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இருவர்களது அரசியல் வாழ்க்கையை விஜய் ஆராய வேண்டும். சிரஞ்சீவிக்கும் இவரை போலதான் கூட்டம் கூடியது. ஆனால் 18 சீட்டுகள் தான் கிடைத்தது. கடைசியில் அவர் காங்கிரசுடன் இணைந்து விட்டார். தீவிர அரசியலிலும் இப்போது இல்லை. பவன் கல்யாண் 2014 கட்சி ஆரம்பித்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அரசியலில் நுழைந்தார். 2019 தேர்தலில் தோல்வியை சந்தித்தாலும் 2024 தேர்தலில் டிடிபி, பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து 21க்கு 21 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆந்திராவின் துணை முதல்வர் ஆனார். விஜய் கூட்டணி அமைத்திருந்தால் பவன் கல்யாண் போலாக வாய்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் தனியே தேர்தலை சந்தித்தால் ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கும் பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன நேர்ந்ததோ அதே கதிதான் இவருக்கும் நேரும்.
இதை அவருக்கு அருகில் உள்ள யாரும் சொல்ல மாட்டார்கள். விஜய் தன்னை எம்ஜிஆராகவோ அதைவிட மேலாகவோ நினைத்து கொண்டால் அது அவரது தவறு. அரசியலில் ஒரே எம்ஜிஆர் தான், அவரை போல இன்னொருவர் கிடையாது. திமுகவில் நீண்ட வருடங்கள் இருந்த பிறகுதான் அவர் தனி கட்சி தொடங்கினார். விஜய் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் ஓட்டு போட்டால்தான் விஜய் வெல்ல முடியும். எல்லா வீட்டிலும் விஜய் விஜி நண்பா நண்பி மட்டும் இல்லை. பல வீடுகளில் அஜித், ரஜினி, கமல் ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். தமிழ்நாட்டில் சுமார் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த எண்ணிக்கை மாறும். அத்தனை வாக்குச்சாவடிகளையும் பார்த்து கொள்ள தவேகா தொண்டர்கள் தயாரா? எத்தனை வேட்பாளர்களால் தேர்தலுக்கு செலவு செய்ய முடியும்? திமுக, அதிமுகவிடம் அவர்கள் விலை போக மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? திமுக, அதிமுக இவர்களின் தேர்தல் கட்டமைப்பிற்கு முன் தவேகா ஒன்றுமில்லை. விஜயின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைல் அரசியலுக்கு சரிப்பட்டு வராது. அவர் முழு நேர அரசியல்வாதியாக இல்லாமல் பார்ட் டைம் அரசியல் செய்வது அவருக்குத்தான் இழப்பு. அடுத்து அவரது 2ஆம் கட்ட தலைவர்களது திறமையும் சொல்லிக்கொள்வது போல் இல்லை. கூட்டணியை அமைக்காததால் தவேகாவின் எதிர்காலத்தை விஜய் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இந்த உண்மை தேர்தலுக்கு பின் தெரியும். தவேகாவின் ஓட்டு சதவிகிதம் ஓட்டுக்களை பிரிக்க உதவுமே தவிர விஜய் ஆட்சியை பிடிக்க உதவாது. வரும் தேர்தலில் அவர் தோல்வியடைந்தால் அடுத்த தேர்தல் வரை அவரால் கட்சி நடத்த முடியுமா என்பதும் சந்தேகம்தான். தவேகா தொண்டர்கள் மிகவும் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். தேர்தலுக்கு பின் ஏமாற்றத்தை அவர்கள் எப்படி தாங்கப் போகிறார்கள் என்பது சொல்வதற்கில்லை. நன்றி, வணக்கம்.